இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் காலையிலே திரள் போட ஆரம்பிச்சிருக்குங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு சில்னஸ், ஒரு குளிர் இருக்கும். இப்போ சில்னஸோடு சேர்ந்த குளிராக இருக்குது. இது வந்து மாடியில், சரி மாடிக்கு போய் பார்க்கலாம் செடிங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோலம், நான் போட்டது கோலம்லாம் கலந்துட்டு இருக்கேன். காலையிலேயே போட்டேன். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி நல்ல மழையாக தான் இருக்குது இன்றைக்கி. அதெல்லாம் டே ஃபுல்லாக எப்படி இருக்கும்னு தெரியல. செடிங்களுக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்துங்க. எல்லா செடியுமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம என்ன தான் தூங்கி எழுந்திரிச்சு வந்ததுமே ஒரு செடிக்கு வந்து தண்ணி ஊற்றணும்னு வந்தாலும் மழை தண்ணி கூட மழை தண்ணியில் கிடைக்கிற ஸ்ட்ரென்த் இருக்காது இல்லைங்களா நம்ம தண்ணி ஊற்றுறதுல. கத்தாழை வந்து கண்டுக்கவே மாட்டேன், அதுவாக வளர்ந்துட்டுருக்கு. மழை பெய்யும்போது தண்ணி எடுத்து வச்சுக்குது, அப்புறம் அதுவாக வளருது. இது செம்பருத்தி பார்த்திங்கனாக்கா சங்குப்பூ செடி இருந்ததுங்களா ப்ளூ கலர், அதில் அந்த பூச்சி இந்த பூச்சிலாம் சேர்ந்து ரொம்ப டல்லாகிட்டு இருந்தது. அதை எடுத்து போட்டதுக்கப்புறமா இப்போ தான் கொஞ்சம் இந்த மழை தண்ணிலாம் பட கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் ஆகிருக்கார் அவர். இது வந்து கீழாநெல்லி நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. இந்த சண்டே தான் கட் பண்ணி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா இப்போ நல்லா பசிக்கு நல்லா இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால். இது செம்பருத்தி. எல்லா செடிக்குமே நல்லா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அந்த மழை தண்ணியில் அந்த இலை மேலே தண்ணியை ஒட்டிகிட்டு இருக்கிறது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால தான் காலையிலேயே இந்த மழையை தூரல் போட்டுகிட்டே இருந்தது. அதுலேயே தான் வீடியோ எடுத்தேன் நான். சரி சூப்பராக இருக்கே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மொத்தடுக்கு செம்பருத்தி ஒயிட் கலர் இப்போ தான் மொட்டு வைக்க ஆரம்பிக்குது. இன்றைக்கி ஒரு பூ பூத்துருக்கு ரெட் கலரில். இது வந்து மொட்டு வந்து நாளைக்கு பூக்கிற மொட்டு ஒன்று இருக்குது ரெட் கலர். இன்னும் பூ கிள்ளலை, அப்புறமா தான் கிள்ளணும். சரி தூங்கி எழுந்திரிச்சு வெளியில் வரும்போதே கோலம் போட்டுட்டு மறுபடியும் போய் படுத்துட்டாங்களே. நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவுன்றதுனால நான் வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம், டிஃபன் மட்டும் தானே அப்படின்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தாக்கா மழை வந்துட்டுருக்கு. சரி வீடியோ எடுப்போம், நம்ம தோட்டம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்தேன் நான். நல்லாயிருக்கு. அது வந்து முன்ன ட்ரிம் பண்ணி விட்டேன் இல்லைங்களா கொடி சம்பங்கி, மொட்டு வரும்போது சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி இருந்தாக்கா மொட்டு வரும்போது காமிக்கிறேன் பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு பெரிய சர்ப்ரைஸுங்க எனக்கு. ஒரு 4 to 5 days ஆகிருக்கும். 5 to 6 days 1 week கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த விதை போட்டு. இது வந்து அடுக்கு சங்கப்பூ, ப்ளூ கலரில் அடுக்கு சங்கப்பூ பெருசாக பூக்கும் இல்லைங்களா. அது வந்து கொஞ்சம் பச்சையாக கிடச்சிது காய். அதுதான் போட்டு அப்படியே எடுத்து போட்டு அதில் இருக்கிற ஒரு 6 அடி 5 அடி வரும் அப்படியே போட்டுட்டேன். முளைக்காதோன்னு பார்த்தாங்க. இன்றைக்கி காலையில் போய் பார்க்குற மழை வருது, செடிக்கு எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தாங்க. ஒரே ஒரு விதை மட்டும் மேலே வந்துட்டுருக்கு. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. காலையே ஒரு ஹாப்பி